நம்ம கார் ஓடணும்னா, ஃபேக்டரி இயங்கணும்னா, ஏன் நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடி என்ன இருக்கு? அதுதான் நம்மளோட இந்த நவீன உலகத்தையே இயக்குது. ஆனா, இவ்ளோ முக்கியமான இந்த விஷயத்த யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு எப்பவாது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அரசாங்கங்களா? இல்ல பெரிய பெரிய கம்பெனிகளா? வாங்க, இந்த மர்மத்த நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் எவ்வளவு எண்ணெய் குடிக்குதுன்னு நினைக்கிறீங்க? 100 மில்லியன் பேரல்ஸ்! அப்பா, கற்பனை செஞ்சு பார்க்கவே முடியல. இந்த ஒரு சக்தி மட்டும் இல்லைனா நம்மளோட மொத்த வாழ்க்கையுமே ஒரே செகண்ட்ல அப்படியே நின்னுடும். அப்போ இவ்வளோ பெரிய கண்ட்ரோல்கான சாவி யார்கிட்ட இருக்கு? சில நாடுகள் கையிலயா, இல்ல உலகத்தையே ஆட்டி படைக்கிற பெரிய பெரிய கம்பெனிங்க கிட்டயா? பதில் நாம நினைக்கிறத விட ரொம்பவே சிக்கலானது, நிறைய ஆச்சரியங்கள் நிறைஞ்சது. நம்ம தேடல்ல நாம முதல்ல பார்க்க போறது ஒரு பெரிய சக்தி. என்ன உலகத்துல இவங்க நினைச்சா ஒரு புயலையே உருவாக்க முடியும். அதுதான் ஓபெக், அதாவது எண்ணெய் உற்பத்தி பண்ற நாடுகளோட ஒரு பவர்ஃபுல் கூட்டணி. ஓபெக்க சிம்பிளா சொல்லணும்னா எண்ணெய் உலகத்தோட ஒரு கேங் மாதிரிதாங்க. 1960ல ஆரம்பிச்ச இந்த நாடுகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு எண்ணெய் உற்பத்தி பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க. இதனால உலக எண்ணெய் விலைய அவங்களால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த கேங்ல யார் யார் இருக்காங்கன்னு பாருங்களேன். சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், வெனிசுவேலா, இவங்க எல்லாருமே எண்ணெய் வளத்துல கொடி கட்டி பறக்கிற நாடுகள். யோசிச்சு பாருங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தா அதோட தாக்கம் உலகம் முழுக்க எப்படி இருக்கும்னு. அவங்களோட பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா செம்ம பவர்ஃபுல். ஸ்டெப் 1, எல்லாரும் சேர்ந்து எண்ணெய் உற்பத்தியை குறைப்பாங்க. இதனால என்ன ஆகும்? மார்க்கெட்ல எண்ணெய்க்கு தட்டுப்பாடு வரும். ரிசல்ட், நம்ம பெட்ரோல் பங்க்ல விலை ராக்கெட் மாதிரி ஏகுறோம். அவ்வளவுதான் விஷயம். சரி, இது ஒரு பக்கம். இப்போ நம்மளோட கவனத்தை ரெண்டாவது பெரிய சக்திக்கு திருப்புவோம். அதாவது எண்ணெய் உலகத்தோட டைட்டன்ஸ், பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிங்க. நாடுகளை பத்தி பார்த்தாச்சு. இப்ப இந்த கம்பெனிகளை பாருங்க. சவுதி அராம்கோ, எக்ஸான் மொபில், ஷெல், பிபி, இவங்க வெறும் எண்ணெய் விக்கிறவங்க மட்டும் இல்ல. கடலுக்கடியில கிணறு தோன்றதுல இருந்து நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடுற வரைக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது இவங்க தான். இங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த கம்பெனிங்களோட வருமானம் பல சின்ன நாடுகளோட மொத்த ஜிடிபியை விட அதிகம். நினைச்சு பாருங்க, வெறும் பணபலம் மட்டும் இல்ல, எண்ணெய் கிணறுகள், பைப்லைன், பெரிய பெரிய கப்பல்கள்னு மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இவங்க கையில தான் இருக்கு. ஓகே, இப்ப வரைக்கும் பணம், கம்பெனின்னு பார்த்தோம். வாங்க இப்ப அதிகார ஆட்டத்துக்குள்ள போலாம். என்ன எப்படி ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் ஆயுதமா மாறுதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. எண்ணெய்ங்கிறது வெறும் ஃபியூவல் மட்டும் கிடையாது, அது ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம். சில நாடுகளை உருவாக்கவும் முடியும், சில நாடுகளை அழிக்கவும் முடியும். ஃப்ரெண்ட்லி நாடுகளுக்கு கம்மி விலைக்கும், எதிரி நாடுகளுக்கு சப்ளையையே கட் பண்றதுக்கும் இதை பயன்படுத்தலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பெர்ஷியன் வளைகுடா பகுதி தான். உலகத்திலேயே அதிகமான எண்ணெய் அங்கதான் இருக்கு. அதனால தான் அந்த இடம் உலக அரசியல்ல ஒரு முக்கியமான செஸ் போர்ட் மாதிரி. எண்ணெயை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் ஜியோபொலிட்டிக்கல் பவரும் இருக்கும். சில சமயம் இது பெரிய சண்டைகள்ல கூட கொண்டு போய்விடும். சரி, இப்ப இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். இவ்ளோ நாள் ராஜாவா இருந்த எண்ணெயோட ஆட்டத்துக்கு இப்ப சில சவால்கள் வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த சார்ட்ட பாருங்க. இது ஒரு புது கதையை சொல்லுது. கடந்த 10 வருஷத்துல பெட்ரோல், டீசல் மாதிரியான எரிபொருட்களோட வளர்ச்சியை விட சோலார், காத்து மாதிரி ரினியூவபிள் எனர்ஜியோட வளர்ச்சி பல மடங்கு அதிகமாயிருக்கு. அதாவது ஒரு புது ஹீரோ என்ட்ரி கொடுத்திருக்கார். ஆனா இந்த கிரீன் ரெவல்யூஷன் எல்லாம் நடந்தாலும் ஒரு உண்மையை நாம மறக்கவே கூடாது. இன்னைக்கும் உலக பொருளாதாரத்தோட ஹார்ட் பீட்டே ஆயில் தான். அதனால அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான போட்டி இன்னும் பயங்கரமா தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம பார்த்த எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்த்து நம்மளோட மெயின் கேள்விக்கு பதில கண்டுபிடிக்கலாம். அப்ப உண்மையான பவர் யார்கிட்ட இருக்கு? ஆச்சரியமான பதில் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆள்கிட்ட இல்ல. ஆமா, இந்த அதிகாரத்தோட சாவி ஒரே ஒருத்தர்கிட்ட கிடையாது. இது ஒரு காம்ப்ளெக்ஸான பவர் கேம். ஒரு பக்கம் ஓபெக் நாடுகள் ஆயில் டேப்பை திறக்கிறதும் மூடுறதுமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெரிய கம்பெனிங்க சப்ளை செயினையே கையில வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல குளோபல் மார்க்கெட், அதாவது நம்ம தேவை விலைய மேலையும் கீழையும் இழுக்குது. இந்த மும்முனை போட்டியில தான் மொத்த பவரும் அடங்கியிருக்கு. பாக்குறதுக்கு இது எங்கேயோ நடக்கிற ஒரு பெரிய உலகளாவிய சிஸ்டம் மாதிரி தெரியலாம். ஆனா நீங்க பெட்ரோல் பங்க்ல குடுக்கற பணத்தையும் நம்ம உலக பொருளாதாரம் எந்த பக்கம் போகுங்கிறதையும் அமைதியா முடிவு பண்றது இந்த சிஸ்டம் தான். அப்போ எதிர்காலத்துல என்ன ஆகும்? இந்த எண்ணெயோட ஆதிக்கம் முடியுமா? ரினியூவபிள் எனர்ஜி ஜெயிக்குமா?
இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது மாதிரி உலகத்தையே மாத்திர சக்திகளை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.